வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு தங்கமே, உன்னுடைய முருகன்தான் உன்னிடம் ரொம்ப நாளாக பேச வேண்டும் என்று ஆசையோடு இன்று எப்படியாவது தன்னுடைய பிள்ளையிடம் பேசிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்துவிட்டேன். உன்னுடைய இந்த தெய்வம் உனக்கு எவ்வளவு இஷ்டமான தெய்வம் என்று தெரியும். நானும் திருச்செந்தூர் தெய்வம்தான். தங்கமே, உன்னை பார்க்க நான் அவ்வளவு தூரத்தில் இருந்து வந்துள்ளேன். அதற்கு முக்கியமான காரணமும் உண்டு. என்ன தெரியுமா? நீ எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பாய். வாழ்க்கையில் நல்லது நடக்கவே இல்லை, எல்லா நாளும் எனக்கு எப்பொழுதும் கஷ்டமாக இருக்கிறது என்று என்னுடைய படத்துக்கு முன்னால் வந்து நின்று கதறிக்கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பாய். ஆனால் இனி வரும் காலத்தில் நீ புலம்புவதோ கவலைப்படுவதோ, நீ வாழ்க்கையில் தோத்துட்டோமே அப்படின்னு நினைச்சு அழுகிறதோ எதுவும் இனி உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. படாத பாடு உன்னுடைய உறவுகளும் சரி, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் எப்பையும் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி திட்டி உன்னை கஷ்டப்படுத்தி உனக்கு எப்பொழுதும் ஒரு நிலையே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வைத்து விட்டார்கள். நீ என்கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஏன் முருகா, எனக்கு நல்லதே நீ செய்வதில்ல. நானும் உன்னை நம்பிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு காலமும் நம்புறேன். செவ்வாய்க்கிழமை வந்துச்சு, கிருத்திகன்னு வந்துச்சு, எந்தெந்த விசேஷம் உனக்கு வருதோ அன்னைக்கெல்லாம் விரதம் இருக்கேன். அன்னைக்கெல்லாம் உனக்கு நல்லது செய்கிறேன், உனக்கு தேவையானது செய்கிறேன். ஏன் இன்னும் நீ மனசிறங்கி வரவில்லை அப்படின்னு கேட்குறேன். நான் மனசிறங்கலை, உன் கூட நான் இல்லை அப்படின்னு யாரம்மா சொன்னா? உன் கூடவும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க கூடவும் நீ என்னெல்லாம் சொல்றியோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்பப்போ என்னென்ன விஷயம் செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு உன்னை வாழ வைக்க ஒரு நல்ல நாள் பார்த்துக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரத்தில் நீ நல்லா இருக்க போற. அதே நேரம் கூடிய சீக்கிரத்தில் நீ திருச்செந்தூர் வர போற. திருச்செந்தூர் மட்டுமே இல்லை, 6 படையையும் நீ பார்க்க போற. நீ எதிர்பார்க்குற விஷயம் ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு நீ நினச்சிட்டு இருக்க. அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற விஷயமும் ரொம்ப தூரத்தில் இருக்கு. இதெல்லாம் இப்போ நடக்கிற காரியமா? என்கிட்ட இவ்வளோ தூரம் வரத்துக்கும் பணமும் இல்லை, அதே மாதிரி துணையும் இல்லை, யாரும் என்ன கூட்டிட்டு வர போகிறதும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் வெற்றியை தர இந்த வேலனே உன் கூட தான் இருக்கிற போது உனக்கு எதுக்கு பயம்? என்னத்துக்கு பயம்? எந்த ஒரு விஷயத்துக்கும் பயம் அப்படிங்கிறது வேணவே வேண்டாம். அமைதியாக இருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கைங்கிறது எப்படி வேணாலும் மாறும். அதாவது வித்தியாசமாக மாறும். நீ நினச்சியா சின்ன வயசுலேருந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு அடிமையாக இருப்போம், ஒருத்தவங்களை நம்பியே இருப்போன்னு? இல்லையே. உன்னுடைய நண்பர்களோட பேசும்பொழுது கூட நான் தைரியமானவன், நான் தைரியமான பிள்ளை, யாருக்கு எப்பயும் நான் அடங்க மாட்டேன், எல்லா விஷயத்துலேயும் நான் எல்லாரும் என் பேச்சை கேட்கணுமே தவிர நான் யார் பேச்சையும் கேட்டு அடங்கிலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீ இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்தது போல நடந்துகிட்டு இருக்க. எல்லோரும் உன்னை எப்படி வச்சிருக்காங்க சொல்லு? ஒரு கிளிய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையும். உன்னை கூட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சு எந்த விஷயத்தையும் செய்ய விடாமல் உன்னை தத்தளிக்க விடுறாங்க உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க. உன் ஆசை நடக்கணும், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். அதானே கூடிய சீக்கிரம் நடக்கும். நீ என்ன கேட்குறியோ, என்ன விஷயம் வேணும்னு நினைக்கிறியோ எல்லாமும் சத்தியமாக நடக்கும். இன்னைக்கு நான் சொல்கிற விஷயம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் கூடிய சீக்கிரமாக நான் சொல்கிற விஷயம் உனக்கு சாத்தியம் ஆயிடுச்சு. என் முருகன் சொன்னது நடந்துருச்சு, என் கந்தன் சொன்னது படிச்சிருச்சு, என் வேலை சொன்னது நடந்துருச்சுன்னு என்னை அவ்வளவு அழகாக கூப்பிட்டு சந்தோஷமாக என்கிட்ட பேசவும் ஆரம்பிப்பேன்.
எனக்கு நீ எப்பயும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நான் உன்னை நம்புகிறேன், ஆனால் நீ ஏன் எனக்கு நம்புகிற மாதிரி ஒரு விஷயமும் செய்கிறதில்லைன்னு. நம்புனா நான் செய்யாமல் எப்படி இருப்பேன்? நான் நிச்சயமாக செய்வேன். இன்னைக்கு நீ அழலாம், புலம்பலாம், இந்த விஷயம் நடக்கலை, அந்த விஷயம் நடக்கலைன்னு கதறலாம். ஆனால் கூடிய சீக்கிரமாக நீ நினைச்ச விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது சொன்னால் நீ நம்புவியா? அதனால தான் நான் இத்தனை காலம் பொறுத்திருந்தேன். எது சொன்னாலும் நம்ப போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு சொல்லிக்கிட்டேன்னு. ஆனால் உன்னுடைய நிலைமையோ ரொம்ப மோசமான நிலைமையாக மாறிடுச்சு. இதுக்கு மேலே நான் சொல்லாமல் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை நீயே அழிச்சுக்குவ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் ஓடி வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் யாரும் எப்பயும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கண்ணும் கருத்துமா நின்று செஞ்சு கொடுக்க இந்த முருகன் வந்துட்டேன். இந்த முருகனுக்கு என்னைக்கும் ஒரே ஒரு வேலை தான். என்ன தெரியுமா? பிள்ளைங்களை பாதுகாக்கிறது, பிள்ளைங்களை வழி நடத்துறது. இந்த முருகன் கையில் ஒப்படைச்ச எந்த வாழ்க்கையும் எந்த நிமிஷமும் வீண் போகிறதில்ல. நீ என்னைக்கும் சந்தோஷமாக இருப்ப. உனக்கு காவல் தெய்வமாகவும் உனக்கு தேவைப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குற இஷ்ட தெய்வமாகவும் என்னைக்கும் உன் கூட இருப்ப. மன மகிழ்ச்சியோட நீ என்னை வணங்குற, என் கோவிலுக்கு வர, என்னை பார்த்து கண்ணீர் சிந்தி வேண்ட. நீ வேண்ட ஒவ்வொன்றும் பழிச்சிருமோ பழிக்காதோங்கிற எண்ணத்தோடையே நீ நினைக்கிறல்ல. உன் எண்ணம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும். இனிமேவாவது எல்லா நிமிஷமும் நமக்காக நம்ம தெய்வம் செய்யுங்கிற நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நம்ப உங்கள் வாழ்க்கை மாறுமே தவிர, நீங்கள் நம்ப உங்களுக்கு தோல்விங்கிறது வராது. ஏற்கனவே அதிக கஷ்டத்தை பார்த்து மனசு உடைஞ்சு போய் தான் நிற்கிறேன். இதுக்கு மேலேயும் தப்பான விஷயத்தை யோசித்து தப்பான எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாத. முருகனுக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையை எந்த நேரம் எப்போ மாற்றணும்னு. முருகன் மேலே நம்பிக்கையை போட்டு சந்தோஷமாக இருமா. நான் உன் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது பேச்சுக்காக இருக்கக்கூடாது. முருகன் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் நான் உனக்கு பிடித்த தெய்வம். போய் கண்ணீரை தொடச்சி முகத்தை கழுவிட்டு இன்னைக்கு வேலை செய்ய வேண்டிய வேலையை போய் பாரு. இன்னையிலிருந்து தொடங்குற எல்லா விஷயமும் இன்பமான விஷயமா நடக்கும். எல்லாம் உனக்கு சாதகமான விஷயமா நடக்கும். எல்லாம் உனக்கு பிடிச்ச விஷயமா நடக்கும். இந்த திருச்செந்தூர் முருகன் என்னைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். என்னைக்கும் உனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வேன். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், நம்புனா போதும். என்னைக்காக இருந்தாலும் ஓடி வந்துடுவேன். நீ எனக்காக விரதம் இருக்கிறது, எனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் முருகா முருகா முருகான்னு கூப்பிடுறது எல்லாமே தெரியும். உனக்காகவே வந்து உன் வீட்டில் அமர்ந்திருக்கு எனக்கு நல்லது செய்ய தெரியாதா? என் சிரித்த முகம் என்றைக்கும் அப்படியே இருக்கும். நீ சிரிச்சுக்கிட்டே இருப்ப. உனக்கு எல்லா நல்லதும் நடக்கும். காலம் நல்லது செய்யும். எப்பயும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வச்சு அழகு பார்த்து கரை சேர்த்து பிடிச்சதை உன்கிட்ட கொடுத்து இன்பமாக வாழ வைப்பேன். என்றைக்கும் எப்பயும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். ஓ முருகா.